அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹயாத்து சஹாபா பாடத்துடைய 5வது வகுப்பிலே இன்று இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த வகுப்புகளை முழுமையாக நீங்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த வகுப்பில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்களிடத்தில் சஹாபாக்களுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, உலமாக்களுடைய கருத்துக்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி தான் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கைகள் அடிப்படையில் இந்த சஹாபாக்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று சொன்னால், மின் அகாஇதி அஹ்லி சுன்னா வல் ஜமாஅத்தி வுஜூபு மஹப்பத்தி அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஅதீமிஹிம் வல் இஹ்திஜாஜி بإجماعهم والاقتداء بهم والأخذ بآثارهم وحرمة بغض أحد منهم لما شرفهم الله به من صحبة رسوله والجهاد معه لنصرة دين الإسلام والهجرة في سبيله என்ற விடயத்தை கூறுகிறார்கள். அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை நேசிப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுடைய ஏகோபித்த கருத்துக்களை ஆதாரமாக எடுப்பதும் அவர்களை பின்பற்றுவதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடப்பதும் கட்டாய கடமை என்பதாக கூறுகிறார்கள். இதே போல அந்த சஹாபாக்களில் ஒருவரை கோபிப்பதோ ஏசுவதோ தடுக்கப்பட்ட ஹராமான விடயம் என்பதாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் கூறுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த சஹாபாக்களை கண்ணியப்படுத்தியிருப்பதின் காரணமாக. எதன் காரணமாக? எந்த விடயத்தினால கண்ணியம் கிடைத்திருக்கிறது? நபி அவர்களுடன் தோழாமை கொண்டதின் காரணமாகவும், நபி அவர்களுடன் இந்த தீனுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி ஜிஹாத், இதே போல ஹிஜ்ரத் செய்ததின் காரணமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபாக்களை இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எனவே இந்த சஹாபாக்களை நேசிப்பது கட்டாய கடமை, அவர்களை கண்ணியப்படுத்துவது கட்டாய கடமை, அவர்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுவது கட்டாய கடமை. இதே போல அவர்களை ஏசுவதோ தூற்றுவதோ அவர்களை பரிகாசம் செய்வதோ அவர்களை கோபத்துக்குள்ளாக்குவதோ ஹராம், தடுக்கப்பட்ட விடயம் என்பதாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா தெளிவாக கூறுகிறது. இந்த சஹாபாக்களை நேசிப்பது கட்டாய கடமை, அவர்களை ஏசுவது பயங்கரமான குற்றம் என்பதற்கு இவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து 5 ஆதாரங்களை தெளிவாக கொண்டு வருகிறார்கள். இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அந்த 5 ஆதாரங்களில் முதலாவது ஆதாரம் என்னவென்று பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஷ்ரிலே 10வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் என்ன கூறுகிறான் என்றால், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், யகூலூன் அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை நீ மன்னித்து விடுவாயாக, வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானின் மூலமாக எங்களை முந்தி சென்று விட்டார்களே அந்த எங்களுடைய சகோதரர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டிய எந்த ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்தி விடாதே, ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், யா அல்லாஹ் நீ மிகப்பெரிய கிருபையுள்ளவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று இந்த சஹாபாக்கள் துஆ செய்யக்கூடிய விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்துக்கு கீழால இவர்கள் கூறுகிறார்கள், ஹாதிஹில் ஆயத்து தலீலுன் அலா வுஜூபி மஹப்பத்தி சஹாபா, இந்த ஆயத்து இருக்கிறதே சஹாபாக்களை நேசிப்பது கட்டாய கடமை என்பதை அறிவிக்கிறது என்று கூறுகிறார்கள். இதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு ரிவாயத்தையும் கீழே கொண்டு வராங்க, மன்கான யுப்கிது அஹதம் மின் அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் இருந்து யாராவது ஒருவரை யார் குரோதம் கொள்கிறாரோ, அவ்கான ஃபீ கல்பிஹி அலைஹிம் கில்லுன், அல்லது அவர்களில் யாராவது ஒருவரை பற்றிய ஒரு குரோதம் உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னால், ஃபலைஸ லஹு ஹக்குன் ஃபீ ஃபைஇல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய அந்த ஃபையில் இருந்து இவருக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது என்று கூறுகிறார்கள். ஃபை என்பது எதிரிகளுடன் யுத்தம் செய்யும் பொழுது முஸ்லிம்களுடைய வருகையை பயந்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள். இந்த எதிரிகளுடன் யுத்தம் செய்யாமல் அவர்களுடைய பொருட்களை எடுப்பதற்கு
ஃபை என்று சொல்லப்படும். யுத்தம் செய்து அதற்கு பிறகு அவர்களை தோற்கடித்து அவர்களுடைய பொருட்களை வெற்றி பொருட்களாக எடுப்பதற்கு கனிமத் என்று சொல்லப்படும். ஆகவே கனிமத், ஃபை என்று இரண்டு இருக்கின்றன. ஆகவே இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், முஸ்லிம்கள் எதிரிகளுடன் யுத்தம் செய்யாமல் கிடைத்த அந்த பொருட்களில் இப்படியாப்பட்ட தன்மை உடையவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடைக்காது என்று தெளிவாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவது ஆதாரமாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள் திர்மிதியுடைய 3862வது ரிவாயத். அப்துல்லா பின் முகஃபல் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். லா தத்தஹிதுஹும் கர்தம் மின் பஅதி, எனக்கு பின்னால் குற்றம் சாட்டக்கூடிய இலக்காக அந்த சஹாபாக்களை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். எனக்கு பிறகு அவர்களில் யாரையும் நீங்கள் குறை சொல்லவும் வேண்டாம், குத்தி காட்டவும் வேண்டாம், பரிகாசம் செய்யவும் வேண்டாம் என்று இந்த வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். ஃபமன் அஹப்பஹும், அவர்களில் யாரை ஒருவர் நேசம் கொள்கிறாரோ, ஃபபிஹுப்பி அஹப்பஹும், என் மீது நேசம் கொண்டதின் காரணமாகத்தான் அவர்களை அவர் நேசம் கொள்கிறார். வமன் அப்கதஹும், அவர்களில் யார் ஒருவரை கோபப்படுத்துகிறாரோ, ஃபபிபுக்தி அப்கதஹும், என் மீது கோபம் கொண்டதினால் தான் அவர்களை கோபப்படுத்துகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமாக எச்சரித்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமன் ஆதாஹும் ஃபகத் ஆதானி, அந்த சஹாபாக்களை யார் நோவினை செய்கிறாரோ அவர் என்னை திட்டமாக நோவினை செய்து விட்டார். வமன் ஆதானி ஃபகத் ஆதல்லாஹ், யார் என்னை நோவினை செய்து விட்டாரோ அவர் திட்டமாக அல்லாஹ்வை நோவினை செய்து விட்டார். வமன் ஆதல்லாஹ, யார் அல்லாஹ்வுக்கு நோவினை செய்து விட்டாரோ, யூஷிகு யஹ்தஹு, அல்லாஹ்வுடைய தண்டனை அவரின் மீது வருவது மிகவும் நெருக்கமாகிவிட்டது, அல்லாஹ்வுடைய தண்டனை மிக சீக்கிரமாக அவரை வந்தடையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். மூன்றாவது ரிவாயத் அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரியில் 17வது ஹதீஸாகவும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 74வது ஹதீஸாகவும் கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் ஈமான், இறை விசுவாசம் இருப்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? ஹுப்புல் அன்சார், அன்சாரி சஹாபாக்களை நேசம் கொள்வது. வ ஆயத்துன் நிஃபாகி புக்துல் அன்சார், நயவஞ்சகத்தன்மை உள்ளத்திலே இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம் அன்சாரிய சஹாபாக்களை குரோதம் கொள்வது, கோபிப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ரிவாயத் அல்லாமா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 76வது ஹதீஸாக கிதாபுல் ஈமான் என்ற பாடத்துக்கு கீழால இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதி பின் சாபித் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுடைய விடயத்திலே சொன்னார்கள், லா யுஹிப்புஹும் இல்லா முஃமினூன், இறை விசுவாசியை தவிர அந்த அன்சாரி சஹாபாக்களை நேசிக்க மாட்டான். வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிகூன், நயவஞ்சகனை தவிர அவர்களை யாரும் குரோதம் கொள்ள மாட்டான். அப்படி என்றால் முஃமின்கள் தான் இந்த அன்சாரிகளை நேசிப்பார்கள், முனாஃபிக் நயவஞ்சகர்கள் தான் இந்த அன்சாரிகளை குரோதம் கொள்வார்கள், கோபப்படுத்துவார்கள். வமன் அஹப்பஹும் அஹப்பஹுல்லாஹ், யார் இந்த அன்சாரி சஹாபாக்களை நேசம் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசித்து விட்டான். வமன் அப்கதஹும் அப்கதஹுல்லாஹ், யார் இவர்களை கோபம் கொள்கிறாரோ அவருடனும் அல்லாஹ் கோபித்து விட்டான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள். ஐந்தாவது ஆதாரம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3783வது ரிவாயத்தாகும், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 75வது ரிவாயத்தாகும் பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுப்கிதுல் அன்சார ரஜுலுன் யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட நம்பிய ஒரு மனிதர் அன்சாரி சஹாபாக்களை கோபிக்கவே மாட்டார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட ஆதாரங்களை வைத்து சஹாபாக்களை நேசிப்பது கட்டாய கடமை, அவர்களை ஏசுவது இருக்கிறதே அது தடுக்கப்பட்ட விடயம், ஹராம் என்பதாக உலமாக்கள் தெளிவாக கூறுகிறார்கள். ஆகவே இந்த சஹாபாக்களுடைய பெருமதியை நாங்கள் ஆழமாக அறிய வேண்டும், அவர்களை முழுமையாக நேசம் கொள்ள வேண்டும். அவர்களை குரோதம் கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. எந்த அளவுக்கு நாங்கள் சஹாபாக்களை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய நேசம் கிடைக்கும். நபி அவர்களுடைய நேசம் கிடைத்தால் அல்லாஹுடைய நேசம் எமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம்
நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.